अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக தெரிவிக்கப்படுகிற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் இடம்பெற்றுள்ள பகுதி. அதிலே தர்மபுத்திரருக்கு பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய 1000 திருநாமங்களையும் உபதேசிக்கிறார். ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மஹா அதிகதமஹா மதஹா என்று, இதுதான் உயர்ந்த மதம், அந்த பகவானுடைய நாமங்களை சொல்லுதல், அதுதான் உயர்ந்த தர்மம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லி அவர் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா என்று தொடங்கி 1000 திருநாமங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற திருநாமங்கள் ஒவ்வொன்றுத்திற்கும் பூர்வாச்சாரியர்கள் மிக அற்புதமான விளக்கங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த நாமங்களுடைய பொருள்களையெல்லாம் நமக்கு காட்டி வருகிறார்கள். அந்த கிரமத்திலே இப்பொழுது 27வது திருநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்கக்கூடிய 27வது திருநாமம் சிவஹா என்பது. சிவஹா சிவஹா என்கிற சப்தத்திற்கு பொதுவான அர்த்தம் என்னன்னா, சிவம் என்னால் மங்களம் என்று பொருள். சாதாரணமாக வேதங்களிலே கூட பல இடங்களிலே வரும். சிவாஸ்தே பந்தான சந்து என்று வரும். உன்னுடைய வழியெல்லாம் உனக்கு மங்களமாகவே இருக்கட்டும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அந்த சிவசப்தத்தை உபயோகப்படுத்துவார்கள். சிவ என்னால் மங்களம், ரொம்ப நன்மையானது என்று, அது அவ்வளவுதான் அந்த சப்தத்திற்கு பொருள். இந்த சிவஹா என்கிற சப்தம் இப்பொழுது பிரசித்தமாக யாருக்கு வழங்கி வருகிறது என்றால், ருத்ரன் என்கிற தேவதை, அவனை ஈஸ்வரன் என்றும் சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட தேவதைக்கு அந்த சிவஹா என்கிற சப்தமானது வழங்கப்பட்டு வருகிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்த சிவஹா என்கிற சப்தத்திற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் எப்படி அர்த்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் சிவஹா என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது, நிஸ்திரைகுண்யதையா சுத்தத்வாத்து சிவஹா, அதாவது இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் 3 விதமான குணங்கள் உண்டு. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்கள். சாத்விகம் என்னால் மிக உயர்ந்த குணங்கள், நல்ல பொறுமை, அறிவு கூர்மை என்று எதை வேணால் சொல்லலாம். இதெல்லாம் சாத்விகம் என்கிற விஷயத்திலே சொல்லலாம். ராஜசம் என்னால் அது கோபம், குரோதம் முதலானதெல்லாம் ராஜச குணங்கள் என்று சொல்லுவார்கள். தாமசம் என்னால் அது தூக்கம், மோகம், வெறி, மயக்கம் என்று இப்படி இருக்கிறதெல்லாம் தாமச குணங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் இந்த முக்குணங்களுடைய கலப்பினோடு கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது சில சமயம் சாத்விக குணம் இருக்கலாம், பெரும்பாலும் ராஜச தாமச குணங்கள் தான் மிக அதிகமாக இருக்கும் உலகிலே இருப்பவர்கள் எல்லாருக்கும். ஆனால் பிரம்மம் என்கிறது இருக்கிறதே, அது ஆதிசங்கர பகவத்பாதருடைய திருவுள்ள கருத்தின்படி எப்படிப்பட்டது என்றால், அது முக்குணங்களும் அற்றது என்று சொல்லுகிறார். அது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் வேறு விதமாக சொல்லப்படும். என்னென்னா, சாத்விக குணம் மட்டுமே உடையவன் பகவான் என்று விசிஷ்டாத்வைதத்திலே சொல்லுவார்கள். ஆனால் அத்வைத சம்பிரதாயத்திலே சொல்லுகிற பொழுது ராஜசம் தாமசம் என்பதோடு சாத்விகமும் இல்லாதவர், என குணங்களே இல்லாதது தான் பரபிரம்மம் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே, அப்பொழுது சிவஹா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்னால்,
மூன்று விதமான குணங்களும் இல்லாமல் சுத்தமானது. அந்த சிவா என்கிறதுக்கு சுத்தம் என்கிற பொருளை கொண்டு, சுத்தம் என்னால் என்ன, நாம் மங்களம் என்று சொல்லுகிறோம், சுத்தம் என்று சொல்லுகிறோம். இரண்டுக்கும் அந்த சிவசப்தத்தை சொல்லலாம் அல்லவா? ஆகையினாலே நிஸ்திரைகுண்யத்தையா, முக்குணங்களும் இல்லாமையினாலே பிரம்மமானது என்ன, சுத்தத்வாத்து சிவஹா என்று மிகவும் சுத்தமாயிருக்கிறபடினாலே சிவஹா என்றெல்லாம் சொல்லிவிட்டு மேலே அடுத்தபடியாக ஆதிசங்கர பகவத்பாதரே என்ன வாக்கியத்தை இட்டு இந்த நிறைவு செய்தார்னால், இந்த திருநாமத்தினுடைய அர்த்தத்தை சிவாதி நாமாதிபிகி ஹரிரேவ ஸ்தூயதே என்று தெரிவித்தார். சிவம் என்கிற இந்த நாமங்களாலேயும் கூட ஹரியான விஷ்ணுதான் துதிக்கப்படுகிறார் என்று இதை காட்டினவர் ஆதிசங்கர பகவத்பாதர் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். சிவாதி நாமாதிபிகி, சிவஹா என்கிற நாமத்தாலேயும் கூட, இது சிவஹா என்கிறது போன்ற நாமங்களாலேயும் கூட, ஏனென்றால் இப்பொழுது மேலே வரக்கூடிய திருநாமங்களும் கூட பெரும்பாலும் சிவனை குறிப்பதாக உலகிலே பொதுவாக வழங்கி வருகிறது. சர்வஹா, ஷர்வஹா, சிவஹா, ஸ்தாணுஹு என்று சொல்லப்படுகிற நாமங்களெல்லாம் சிவனுக்கு உரியதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாமங்களும் கூட ஹரி நாமங்களாலும் கூட ஹரியானவர் தான் துதிக்கப்படுகிறார். ஏனென்றால் மங்களகரத்துவம் என்று சொன்னால் அது முக்கியமாக ஹரியான பகவானுக்குத்தானே அதிகமாக உண்டு. இதெல்லாம் காரணப்பெயர்களாகையினாலே, இந்த காரணம் ஹரியினிடத்திலே இருக்கிறபடியினாலே இந்த நாமங்கள் ஹரியையே சொல்லுகிறது என்று குறிப்பாகவே அருளி செய்கிறார் சங்கர பகவத்பாதர். சிவாதி நாமாதிபிகி ஹரிரேவ ஸ்தூயதே என்பது ஆதிசங்கர பகவத்பாதருடைய திருவாக்கு. இதே சிவஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் மிக மிக சுருக்கமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா கீழே அவர் சர்வஹா என்பதற்கு எல்லா ஆத்மாக்களாயும் இருப்பவர் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஷர்வஹா என்ற அடுத்த திருநாமம், அதாவது பராசர பட்டருடைய வியாக்கியானத்தை நாம் பார்க்கிற பொழுது முன் திருநாமத்திற்கும் இந்த திருநாமத்திற்கும் ஒரு தொடர்பு சொல்ல வேண்டும் அல்லவா? ஆயினால எல்லா ஆத்மாக்களாயும் இருப்பவர் சர்வஹா, எல்லா ஆத்மாக்களுக்கும் உள்ளே அந்தர்யாமியாக இருந்து அவற்றை தாமாகவே நடத்துகிறவர் என்பது சர்வஹா என்கிற திருநாமம். அது 25வது திருநாமம். அடுத்தது ஷர்வஹா என்கிறது 26வது திருநாமம். என்னால் அந்த நாமத்தாலே என்ன சொல்லப்பட்டது என்று பார்த்தால், அடியவர்களுடைய துன்பங்கள் தீங்குகளை எல்லாம் அழிப்பவர் என்று அந்த அர்த்தத்திலே சொன்னார். ஷர்வஹா அழிப்பவர் என்று சொன்னார். இப்பொழுது தீங்குகளை அழிப்பவர் என்னால் அதோடு முடிந்து விடுகிறதா என்னால் இல்லை இல்லை, சிவஹா, சிவஹா என்னால் சுபாவஹச்ச சிவஹா என்பது பராசர பட்டருடைய வியாக்கியானம். சுப ஆவஹச்ச என்னால்னா அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு நன்மைகளையும் செய்பவர். ஷர்வஹா என்னால், அதாவது கீழ் திருநாமம் 26வது திருநாமம், அவர் தீங்குகளை அழிப்பவர் என்று சொன்னார். இப்பொழுது அடியவர்களுக்கு நன்மைகளை செய்பவர் என்று சொன்னார். அதுதான் சிவஹா என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கப்படுகிறது என்று சுபாவஹா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் பராசர பட்டர். இதே திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது சிவம் மங்களமஸ்ய அஸ்தி இதி சிவஹா என்று, சிவம் என்னால் மங்களம் அவரிடத்தில், அதாவது அவர் மங்களமாயிருக்கிறபடியினாலே அவருக்கு சிவஹா என்று பெயர் என்று அப்படி சொன்னார். அல்லது சிவயதி இதி வா என்று தம்முடைய அடியவர்களுக்கு மங்களத்தை உண்டாக்குகிறவர் ஆகையினாலே அவரை சிவஹா என்று சொல்லலாம் என்று அப்படி ஒரு அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 28வது திருநாமம், இதற்கு ஸ்தாணுஹு என்பது இந்த திருநாமம். ஸ்தாணுஹு என்னால்னா அப்படியே நிலைத்து இருப்பவர் என்பது தான் அதனுடைய பொருள். அந்த பொருளைத்தான் மிகவும் சுருக்கமாக காட்டிவிட்டார் ஆதிசங்கர பகவத்பாதர். ஸ்தாணுஹு என்னால் ஸ்திரத்வாத்து ஸ்தாணுஹு, ஸ்திரமாக உறுதியாக நிலையாக இருக்கிறார், ஆகையினாலே அவருக்கு ஸ்தாணுஹு என்கிறது பெயர் என்று அப்படி அர்த்தம் பண்ணிவிட்டார். ஆனால் இதே திருநாமத்திற்கு சற்று விளக்கமாகவே பராசர பட்டர் அர்த்தம் பண்ணுகிறார். முதலிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்னால், ஸ்தாணுஹு என்னால் உறுதியாக இருப்பவர் என்பது தானே பொருள். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறன்னா, திருடானுகிரகா இதி பாவஹா என்று, அவர் தன்னுடைய அடியவர்களுக்கு அருள் செய்வதிலே உறுதி உடையவர். ஆண்டாள் ஊற்றமுடையாய் என்று ஒரு சப்தம் சொன்னாள் அல்லவா திருப்பாவையிலே. ஆக ஊற்றமுடையாய் என்னால்னா அடியவர்களுக்கு அருளுவதிலே உறுதியை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதை விளக்குவதற்காக அவர் மேலே என்ன காட்டுகிறார் என்னால், நாம் எத்தனையோ
செயல்களை செய்கிறோம், யாகங்களை செய்கிறோம், யஜ்யங்களை செய்கிறோம், இன்னும் பிராயச்சித்தங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனால் அத்தனை பிராயச்சித்தங்களோ யஜ்யங்களோ என்னன்னா குறிப்பிட்ட பலன்களைத்தான் தரும். இப்போ காரியரி என்று ஒரு யாகத்தை அனுஷ்டித்தானால் அது வெறும் மழையைத்தான் தரும், அதற்கு மேலே ஒன்றும் தராது. ஆனால் அவனுக்கே சொர்க்கம் வேண்டும் என்றால் அதற்கு வேறு ஒன்று பண்ண வேண்டும், அதற்கு ஜோதிஷ்டோமம்னு பேர். அதை பண்ணினால்தான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லை இந்த உலகத்திலே எனக்கு செல்வம் வேணும் என்னால் அதற்கு வாயவியம் என்று ஒரு யாகத்தை பண்ண வேண்டும். ஆக காரியரியை பண்ணினால் பணம் கிடைக்காது, ஜோதிஷ்டோமத்தை பண்ணினால் அது மழைக்கு பெற்றுத்தராது என்று ஒன்றொன்று ஓரொரு பலத்தைத்தான் தரும். ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் அவனுடைய பலன் கொடுக்கக்கூடிய அவனுடைய அந்த தன்மைகளை யாராலும் எந்த தடையும் ஏற்படுத்த முடியாது. அது அழிவதே இல்லை. அவன் கொடுக்கக்கூடிய பலமும் அது எப்படி இருக்கிறதுனா திஷ்டத்தே, நிலைத்து நிற்கிறது. அந்த ஸ்தானுகு என்கிறதுக்கு அப்படிப்பட்ட அர்த்தத்தை சொன்னார். அதாவது கீழ்த்திருநாமங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லுகிற பொழுது அசேஷம் அசிவம் சம்சமைய, அதாவது அந்த சர்வகா என்கிற திருநாமத்தாலே சொல்லப்பட்ட கருத்து எல்லா விதமான தீங்குகளையும் அழித்து, அப்புறம் அகில அபிலிஷத்தின்ச பகுமுகம் விஸ்ராண்யபி, அதாவது இவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்த பிற்பாடும் கூட ந ஜாத்துச்சித்து விஸ்ராமியதி, அதாவது சர்வகா என்கிறதுனால தீங்கை அழிப்பவர் என்று சொன்னார். அதுக்கு மேலே சிவஹா என்கிறதுனால நன்மையை செய்பவர்னு சொன்னார். தீங்கை அழித்து நன்மையை செய்து விட்டால் என் கடமை முடிந்து விட்டது என்று விலகிவிடுவானா என்றால் நஜாத்து ஹீயத்தே, ஒருபோதும் அது அழிவதில்லை, தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறான் என்கிறது தான் ஸ்தானுகு என்கிற நாமத்தினுடைய பொருளாக பராசர பட்டர், அதாவது அவன் தொடர்ந்து உறுதியாக அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறான் என்று அதைத்தான் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடும் கூட ந ஜாத்துச்சித்து, ஒருபோதும் விஸ்ராமியதி, ஓய்வதே கிடையாது, எப்பொழுதும் மேன்மேலும் அடியவர்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இதே ஸ்தானுகு என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் மிக அற்புதமாக அர்த்தம் காட்டுகிறார். திஷ்டதி சர்வத்திர இதி ஸ்தஹா என்று ஒரு அர்த்தம் சொன்னார். எல்லா இடத்திலும் அவர் பரவி இருப்பவர். சர்வத்திர திஷ்டதி இதி ஸ்திரஹா ஸ்தஹா என்று சொன்னார். அதுக்கு மேலே ஸ்தச்ச அசௌ அணுச்சேத்தி, இங்கே ஸ்த அணு என்று இரண்டு சப்தங்கள் இருக்கின்றன. அப்போ ஸ்தாச்ச அணுச்சேத்தி ஸ்தானுகு என்று அவர் அணுவளவாயும் இருப்பவர் அல்லது அணுவுக்கு உள்ளேயும் இருப்பவர் என்று அப்படி கொள்ளலாம். அப்போது என்ன ஆச்சுன்னா ஸ்தாச்ச அசௌ அணுச்சேத்தி ஸ்தானுகு என்று அவன் எங்கும் பரவி அணுவினுள்ளேயும் இருப்பவன், அணுவாயும் இருப்பவன், ஆகையினாலே அவன் ஸ்தானுகு என்று இப்படி ஒரு அர்த்தம் காட்டினார். மேலே அடுத்தபடியாக என்னன்னா சிவஹா என்பதற்கு என்ன அர்த்தம்னா சிவே அந்தர்யாமிதையா திஷ்டதீதி சிவஸ்தானுரிதி ஏகம் பதம் வா என்று இப்படியும் கொள்ளலாம். அதாவது சிவே, அதாவது ஸ்தானுகுங்கிறதுக்கு திஷ்டதி இருக்கிறான் என் அர்த்தம். அப்போ முன்னால் சிவஹான்னு ஒரு சப்தம் இருக்கிறது. அதாவது 26வது திருநாமத்தை பார்த்தோம். 26வது திருநாமம் சிவஹா, 27வது திருநாமம் ஸ்தானுகு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே நாமமாக கொண்டால் சிவஸ்தானுகு அப்படின்னு ஒரு திருநாமமாகவும் நாம் கொள்ளலாம். இது சத்யசந்த தீர்த்தருடைய திருவுள்ளம். அப்போ அப்படி கொண்டால் என்ன பொருள் கிடைக்கும்? சிவனுக்கு அந்தர்யாமியாக அவனுக்கு உள்ளே நிற்பவர் என்று இப்படியும் ஒரு பொருளை நாம் கொள்ளலாம். ஆக சிவஸ்தானுகு என்னால் சிவனுக்கு உள்ளே அவர் இருப்பவர் என்று கொள்ளலாம். ஆக இப்பொழுது இவர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு பார்க்கிற பொழுது ஆதிசங்கர பகவத்பாதர் அதே போல சத்யசந்த தீர்த்தர் இவர்கள் இருவருமே என்ன சொல்லிவிட்டார்கள் என்னால், இப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த சிவாதி நாமாதிபிகி அப்பி ஹரிரேவ ஸ்தூயத்தே, ஹரிதான் துதிக்கப்படுகிறார் இந்த நாமங்களாலேயும் என்று சொன்னார். அதை விளக்குவது போல அந்த ஹரியானவர் அந்த சிவனுக்கு உள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறார் என்றும் அர்த்தம் காட்டினார். இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாடல்களிலே காட்டப்பட்ட விஷயம்தான். ஆழ்வார்கள் எம்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்று பகவானையே பார்த்து நீயே சிவனாய ஆனாய், நீயே அயனானாய் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன பொருள் என்றால் சிவனுக்கு உள்ளே அந்தர்யாமியாய் பகவான் தானே இருக்கிறான், நாராயணன் தானே இருக்கிறான். பிரம்மாவுக்குள்ளே அந்தர்யாமியாக நாராயணன் தானே இருக்கிறான். அதே போல திருவாய்மொழியினுடைய முடிவிலேயும் கூட முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று எம்பெருமானையே பார்த்து நான்முகனே என்கிறார். எம்பெருமானையே பார்த்து முக்கண்ணப்பா ருத்ரனே
என்கிறார் என்றால் இவர்களுக்கும் உள்ளேயும் பகவான் அந்தர்யாமியாக இருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு மட்டுமல்ல, அதைத்தான் நம்மாழ்வார் நீராய் நீருக்கும் உள்ளே அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான், நிலனாய் பூமிக்கு உள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறான், தீயாய் நெருப்புக்குள்ளே, காலாய் அதாவது காற்றுக்குள்ளே என்று இப்படி நெடுவானாய் ஆகாசத்துக்குள்ளே என்று பஞ்சபூதங்களுக்குள்ளே, கல்லுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே எல்லாவற்றிலும் அவன் அந்தர்யாமியாக இருப்பது போல சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் கூட அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று இப்படிப்பட்ட அர்த்தம். அதெல்லாம் இந்த திருநாமத்திலே நாம் கொள்ள வேண்டும் என்பது பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். தொடர்ந்து இந்த பகவன் நாமாக்களை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.